செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலே இருக்கின்ற முதியோர்களை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். தற்போது மத்தியானம் என்பதால் முதியோர்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு மண்டபங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற பகுதியை பார்க்குறீங்கள். இந்த பகுதியிலே நீங்கள் இந்த முதியவர்களுக்கு வருட பிறப்பு மற்றும் பிறந்த நாள், கல்யாண வீடு, பல்வேறு நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை இந்த முதியோர்களுடன் இணைந்து நீங்கள் கொண்டாட முடியும். இன்றைய தினம் அந்த செல்வச்சன்னதி ஆலயத்தினுடைய இந்த முதியோர்கள் ஆண்கள் தங்கும் இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு நீங்கள் வருட பிறப்பன்று ஏதேனும் வகையில் நீங்கள் உதவி செய்ய முடியும் என்பதனை கூறிக்கொண்டு, ஐயா வணக்கம். எப்படி சாப்பிட்டீங்களோ? சாப்பாடு என்ன தெரியணுமோ? நல்ல சாப்பாடு. இந்த ஐயா பார்த்தோன்னா அண்டை வரும்போதால் எல்லாம் இந்த இடம் எல்லாம் டொய்லெட் எல்லாம் இருந்து சரியாக இவர்களை ஒரு பராமரிப்பதற்கு யாரும் நியமித்தால் நல்லதாக இருக்கும். சில முதியவர்கள் இயலாமை இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் ஒரு உதவி திட்டமாக யாரும் இந்த முதியோர்களை பராமரிப்பதற்காக ஆலய நிர்வாகம் சரி யாரும் இந்த முதியோர்களை பராமரிப்பதற்கு ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்தால் சிறந்ததாக காணப்படும். ஐயா போன வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்க வந்தேன். வந்து பார்த்து கதைச்சி உங்களை சாப்பாடு தண்ணி போத்திலும் ரொட்டியும் வாங்கி தந்தேன். அண்டே போன வெள்ளி தந்தனான். போன வெள்ளி நான் வரைக்கும் நீங்கள் சாப்பாடு இல்லாமல் பசியில் இருந்தீங்க. இப்போ சாப்பாடு தந்தேனா? உங்களுக்கு என்ன மாதிரி உதவி திட்டங்கள் சாப்பாடுகள் எல்லாமே என்ன மாதிரி கிடைக்குதோ ஐயா? சாப்பாடுகள் பிரச்சனை. நான் 3 நேரம் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. வேறு உங்களுக்கு என்ன உதவி தேவை? உடுப்புகள் இப்போ வருஷங்கள் அதுகள்னு சொன்னால் உடுப்புகள் உங்களுக்கு தந்தானே இல்லாமண்ணா? இல்லாட்டி இப்போ வீட்டில் இருக்கிறாங்களே யாரும் ஒரு நாள் இப்போ சில வயோதிபர்கள் ஒரு நாள் போட்டுட்டு தர்ற உடுப்புகளை அதை நீங்கள் போடுவீங்களோ? பிரச்சனை இல்லைண்ணா? இப்படி உங்களோட வீடுகளில் இருக்கின்ற இதை இப்படி சாரங்கள் இல்லை யாரும் உடுப்புகள் இருந்தால் இந்த முதியவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. நான் ஐயா நான் உங்களுக்கு இப்போ நான் வந்தேன்னா இப்போ சாரம் வாங்கி கொண்டு வரேன்னு இல்லைங்கண்ணா? சாரம் வாங்கி கொண்டு நான் யூடியூப் செய்கிறேன். நான் காண்டிபன் வியூஸ் அண்ட் யூடியூப் செய்கிறேன்னா இப்போ இப்படி இந்த முதியவர்களை எடுத்து விட்டால் யாரும் உதவி செய்தால் நல்லந்தானே. இப்போ இந்த காணொலியை பார்க்குற யாராவது நல்ல மனசு கொண்டவர்கள் இப்படி உங்களை கஷ்டப்படுற ஆக்களுக்கு உதவி செய்தால் அதையே நான் சந்தோஷம். அப்போ நில்லுங்க, நான் இப்போ சாரம் கொண்டு வாங்கி கொண்டு வரேன். நில்லுங்க வெயிட் பண்ண வரேண்ணே. செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருக்கின்ற ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சாரம் எல்லாம் இல்லாமல் உடுப்புகள் இல்லாமல் இருக்கிறார். இப்படியான உறவுகள் இப்படி வயோதிபர் இருக்கிறார்கள் என பேர். இப்போ இவர்களுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா இப்படி தொடர்ச்சியாக இந்த இடங்களில் ஃபுல்லாக முதியவர்கள் தான் இந்த இடங்களில் இருக்கணும். இந்த இடத்துல இருக்கின்ற முதியவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உங்களோட வீட்டு நிகழ்வுகள் ஏதேனும் ஃபங்க்ஷன் ஏன்னு சொன்னால் இவைகளோட கொண்டாடலாம். இன்றைய தினம் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு ஐயாவுக்கு அவர் உடுப்புகளெல்லாம் பிஞ்ச உடுப்புகளோடு இருக்கிறார். அப்போ அவருக்கு இப்போ நான் ஒரு சாரம் கொண்டு வாங்கினா அந்த சாரத்தை இப்போ ஐயா கொடுக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ஐயா வயோதிபர்களுக்கு செல்வச்சன்னதி ஆலயத்துடைய முன்புற வாசலிலே இந்த முதியோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஐயா இந்தாங்க ஐயா, இந்த சாரம் கொண்டு வாங்கினான் தரேன். நீங்கள் இதை பார்த்து விடுங்க என்ன உடுப்பு நல்ல உடுப்புகள் போடுங்க என்ன பாப்பா. வேறு ஏதாவது உதவிகள் வந்தால் நான் உங்களுக்கு தரேன் என்ன. சரியா, இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு இப்படி சாரங்கள் இப்போ நான் என்னால் இயன்றதை இப்போ உடனடியாக வாங்கி கொண்டு தந்தேன். அதே மாதிரி யாரும் பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு எதுவும் வேண்ட கல்யாண வீடு, திருமண நிகழ்வுகள் மற்றும் அந்தரட்டி நிகழ்வுகள் அந்த நிகழ்வுகளே உங்களோட கொண்டாடுவார்கள். அவர் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு தந்து மற்றது உங்களை உடுப்புகளெல்லாம் வாங்கி தருவினா
பயப்படாமல் சாப்பிடுங்கோ. கோயிலெல்லாம் சாப்பாடெல்லாம் தெரியணும் தானே என்ன ஆமாம். சாப்பாடுகள்? கலாமண்டலம் ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. ஆ அது மூலியமாக தான் செய்கிறாங்க. ஆ அதில் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையோ? ஒரு குறையுமே இல்லை. சாப்பாடுகள் உடுப்புகள் தான் இருந்துட்டு யாரும் தந்தானே எல்லாமே என்ன? எல்லாரும் சவுக்காரங்கள் சோப்புகள் சம்புகள் எல்லாம் கிடைக்குது ஐயா. தெரியுண்ணா. எல்லாம் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன இல்லையோ அதை சொன்னீங்கன்னு சொன்னால் இதை பார்க்குறார்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்து உதவி செய்வேணும். இப்போ உங்களுக்கு நுழம்பு விலையில் இருக்கோ? வழி இருக்குது. இந்த வலை கொடுத்துருக்காங்க. இருக்குதோ நுழம்பு வேலை? நுழம்பு விலையில் இருக்கோ? வழம்பு வலை இருக்கு. சரி, இதை பார்க்குறாக்கள் உதவி செய்யணும் நுழம்பு வேலை. நீங்கள் சாப்பிடுங்க. யாரும் வந்து இந்த உடுப்புகள் எல்லாம் நான் தந்த மாதிரி இதை பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு வந்து உதவி செய்யணும். நம்பிக்கையோட இருங்க என்ன? சரி ஓகே, நன்றி என்ன ஐயா. போட்டு வரேண்ணா. சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வச்சன்னதி முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் தொடர்பாக அவர்கிட்ட கேட்டு அறிந்து கொள்ளும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இங்கே நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறீங்களோ? அப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக தெரியணுமோ? உடுப்புகள் என்ன சாரங்கள் துவாயல் ஓ பெட்ஷீட்டுகள் நுழம்பு வேலையெல்லாம் தேவையாக இருக்குண்ணா. சாரங்கள் இப்போ யாரும் இதை பார்க்குறாக்கள் உங்களுக்கு உதவி செய்யணும். அதான் நாங்கள் எடுத்து விட்டால் தானே ஆக்களை தெரியப்படுத்தினா தான் அவைகளும் பார்த்துட்டு உதவி செய்யணும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதுண்டு. அப்போ இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் பாருங்க முதியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த செல்வச்சன்னதி முதியோர் இல்ல மடத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான சாரங்கள் உடுப்புகள் தேவை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இதை பார்க்குற உறவுகள் இந்த முதியோர்களுக்கு உடுப்புகள் சாரங்கள் துவாயல் எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லதாக இருக்கும். ஐயா வேறு என்ன தேவையாக இருக்குது உங்களுக்கு? உடுப்பு சாரங்கள் துவாயல் மற்ற சவுக்காரங்கள் நுழம்பு வேலையல் ரொம்ப நல்லா. இதை பார்க்குறாங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யணும் வேணும். சரியா ஓகே என்ன ஐயா நன்றியா. நன்றி.